இப்போ இந்த தற்கொலை எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை எப்படி கையாளணும்? ஒருவேளை தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வருவது? ஓகே, குட் கொஸ்டின். எண்ணங்கள் அப்படிங்கிறது கடல்ல அலைவர மாதிரி. சரியா? இப்போ அது தற்கொலை எண்ணங்களும் சரிதான். இன்னைக்கு பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க நான் இருக்க மாட்டேன், செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பெரியவங்களும் சரி, த்ரெட்டனிங் பிஹேவியர், கையை அறுத்துக்கிறது, இல்லை எதையாவது மாதிரி குடிச்சிக்கிறது, இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நம்ம கிடைக்கல, டிமாண்ட் வைக்கிறாங்க, அது நம்ம கிடைக்கல அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இதனால இழப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டோட்டல் ஃபேமிலிக்கே இழப்பு தான். அப்போ தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன் டாக். இதை வந்து வெளிப்படையா பேசணும். இதை பேசுறதுக்கு தப்போ இதை கூச்சமோ பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்பிக்கைக்குரிய நபர்கள் இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனா பேசணும். எனக்கு இந்த மாதிரியான தற்கொலை எண்ணம் வருது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கணும். கண்டிப்பா அவங்க மூலமா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், நல்ல ஒரு கன்சல்டன்ட், கவுன்சிலிங் கன்சல்டன்ட், சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்கியாட்ரிஸ்ட், அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பீப்புளை போய் அப்ரோச் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, மன அழுத்தத்துக்கான அந்த சிகிச்சையை வந்து அவங்க எடுத்துக்கலாம். அதுபோக ஒருவேளை அந்த நபருக்கு ஏற்கனவே போதைப் பொருட்கள் பழக்கம் இருக்கும் அப்படின்னா அது அதிகரிக்காம பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அதை அறவே ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இடமாறுதல் கூட ஒரு சில சமயங்கள்ல அவங்களுக்கு நல்ல மனமாறுதலை கொடுக்கும். அடுத்து தன்னோட பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இல்லைன்னா அதை சலிச்சுக்கிடக்கூடிய பிரச்சனையா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க இந்த ப்ராப்ளத்தை தீர்த்துடலாம், இந்த ப்ராப்ளத்தை நம்மளால தீர்க்க முடியாது, அப்ப நம்ம அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து அவங்க கிடைச்சிடும். மிக முக்கியமான ஒண்ணு, தனிமையை தவிர்க்கணும். அவங்க தனியாவே இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். இப்படி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு முந்தைய நிகழ்வுகள் நடந்திருந்தாலோ இல்லைன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை விட்டு ஈஸியா வெளியே வரலாம்.